ஒரு புளிய மரம், அதை சுற்றி நடந்த சில சம்பவங்கள், அந்த சம்பவங்கள்னால அந்த புளிய மரத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிற நாவல் தான் ஒரு புளிய மரத்தின் கதை. இந்த நாவலை எழுதினது நாகர்கோவில் பகுதியை சார்ந்த சுந்தர ராமசாமி அவர்கள். நீங்கள் நாகர்கோவிலுக்கு போயிருந்தாலோ இல்லை அந்த ஊரை சார்ந்தவங்களா இருந்தாலோ நான் இப்போ சொல்ல போகிற இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேப்பமூடு ஜங்ஷன், மணிமேடை, வடசேரி பஸ் ஸ்டாண்ட், நாகர்கோவில் குளத்து பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க், ஆசாரிப்பள்ளம் ரோடு, இந்த இடங்கள் எல்லாமே இப்போ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடங்கள் எல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் உங்களை கற்பனையில பார்க்க வைக்கிற நாவல் தான் ஒரு புளிய மரத்தின் கதை. இவர் தாங்க இந்த நாவலை எழுதின சுந்தர ராமசாமி. பொழப்புக்காக வெளியூர் வந்திருக்கிறாரு. வந்த இடத்துல காதல் தோல்வி. அதனால பார்த்த வேலையையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஊர் பக்கம் போயிட்டு வரலாம்னு நாகர்கோவில் போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல காத்துட்டு இருக்காரு. நாகர்கோவில் போற பஸ் வந்ததும் பஸ்ல ஏறி பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஊருக்கு போனாலும் அவருடைய நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பொழப்புக்காக வேறு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க. அதனால ஊருக்கு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே பஸ்ல பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. புளியமர ஜங்ஷன் வந்ததும் பஸ்ல இருந்து கீழே இறங்குறாரு. அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய புளிய மரம் ஜம்முன்னு நின்றுட்டு இருக்குது. அந்த புளிய மரத்தை சுற்றி 3 திசையிலுமே ரோடு பிரிஞ்சு போயிட்டு இருக்குது. தெற்கு நோக்கி போற ரோடு வழியா போனா 18 கிலோமீட்டர்ல கன்னியாகுமரி போயிடலாம். வடக்கு நோக்கி போற ரோடு வழியா போனா திருவனந்தபுரம், பாம்பே, இமயமலைன்னு போயிட்டே இருக்கலாம். அந்த புளிய மரத்துக்கு முன்னாடி இன்னொரு சிமெண்ட் ரோடு வேற போயிட்டு இருக்குது. அது எங்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. மனுஷன் காலடிப்பட்ட இடம் எல்லாமே பாததானே. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், பார்க்கக்கூடிய இடங்கள் நமக்கு கடந்த காலத்துல நடந்த எதையாவது ஞாபகப்படுத்தும். சுந்தர ராமசாமி அவர்கள் அந்த புளிய மரத்தை பார்த்ததும் தாமோதரன் ஆசான் இந்த புளிய மரத்தை பற்றி சொன்ன கதைகள் அவருடைய கண்கள் முன்னாடி வந்து போகுது. அவருடைய கல்லூரி நாட்களை நினைச்சு பார்க்குறாரு. அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சாயந்தரம் 5 மணி ஆச்சுன்னா தாமோதரன் ஆசானை பார்க்க அவரும் அவருடைய நண்பர்களும் போறது வழக்கம். தாமோதரன் ஆசான் இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் வயசை கேட்டிங்கன்னா 63 தான் சொல்லுவார். அதை தாண்ட மாட்டார். எந்த தகப்பனுக்கும் அவரை பிடிக்காது. எந்த வாலிப பசங்களும் அவரை வெறுக்கவும் முடியாது. அதுக்கு காரணம் அவர் சொல்லக்கூடிய கதைகள். அவர் ஒரு கதை களஞ்சியம், கதை பொக்கிஷம்னே சொல்லலாம். எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு கதைகளை உள்ள வச்சிருக்க முடியும்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு கதைகளை அவருக்குள்ள வச்சிருப்பாரு. ஆசாரிப்பள்ளம் ரோட்ல இருக்கிற ஜோசப்போட லாண்ட்ரி கடைக்கு முன்னாடி இருக்கிற பெஞ்சில தான் தாமோதரன் ஆசான் சாயந்தரம் நேரத்துல இருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் சுந்தர ராமசாமியும் அவருடைய நண்பர்களும் தாமோதரன் ஆசான் கிட்ட கதை கேட்க அங்க வருவாங்க. இவங்களை பார்த்ததுமே அவருக்கு நல்லா தெரியும் எல்லா பசங்களும் கதை கேட்க தான் வராங்கன்னு. உடனே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பாரு. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்ததும் ஒரு பாலடைஞ்ச கட்டிடத்துக்கு முன்னாடி உட்காருவாரு. எல்லா சின்ன பசங்களும் அவரை சுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறாருன்னு ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. அவர் லேசில கதை சொல்லிட மாட்டாரு. மெதுவா வெத்தலை பாக்கு போட ஆரம்பிப்பாரு. ஒரு சுருட்டை எடுத்து பத்த வைப்பாரு. அதுக்கு அப்புறம் தான் கதை சொல்லவே ஆரம்பிப்பாரு. கதை சொல்றதும் வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் கதை சொல்ற ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஒரு வாட்டி இப்படிதான் கதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு புள்ளையே பார்த்துட்டு இருப்பாரு. உடனே அந்த சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க, தாத்தா எதுக்காக ரொம்ப நேரமா அந்த புல்லை பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் உடனே ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அந்த புல்லை எடுத்து மோந்து பார்க்க சொல்லுவாரு. அந்த பையனும் புல்லை எடுத்து மோந்து பார்ப்பான். உடனே அது என்ன மனம் மணக்குதுன்னு கேட்பாரு. தாத்தா அது புது துணியை வாங்கி பெட்டிக்குள்ள வச்சு ஒரு 4 நாள் கழிச்சு அந்த புது துணி எடுத்து மோந்து பார்த்தா எப்படி மணக்கும்? அதே மாதிரி மணக்குதா? ஆமா தாத்தா அப்படிதான் மணக்குது. இத கொடுத்து தானே தாலி கட்டின புருஷனை கொன்னா சண்டாளி மனசு வருமா ஒரு பொம்பளைக்கு? அடுத்தவன் கழுத்தை கட்டிக்கிட்டணும்னு கட்டின புருஷனை கொன்னுட்டாளே. புருஷங்காரன் என்ன நொண்டியா சப்பானியா கூன் குருடா இல்ல மேல ஒன்ன இருக்கட்டும்னு இன்னொருத்தைய வச்சுட்டு இருந்தானா என்ன? எப்படி போனாலும் அறுப்புக்கு 100 கோட்டை நெல்லு வந்து விழும். ஒவ்வொரு நாளும் கொள்ளையில விழுற இலை 50க்கு குறையாது. அவுத்து விட்டா அந்த தொழுவம் காலியாகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். 2 மாடு வாங்குறதுக்காக வடசேரி சந்தைக்கு போனான். மாடு வாங்கிட்டு வரும்போது இவளுக்கு மல்லிகைப்பூ வேற வாங்கிட்டு வந்தான். வந்தவனுக்கு இவ போய் பாலை கொண்டு கொடுத்தா. சரி பொண்டாட்டி ஆசையா பால் தாராளேன்னு அதை வாங்கி குடிச்சான். அவ்வளவுதான். 2 தடவை ரத்தமா வாந்தி எடுத்தான். க்ளோஸ்.
இப்படிதான் அவரு கதை சொல்ற ஸ்டைலே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விஷம் கொடுத்தவ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா, அவ எந்த ஊரை சார்ந்தவ, அந்த ஊர்ல உள்ளவனுங்க எப்படி அப்படின்னு கதையை சொல்லிட்டே போவாரு. இவர்கிட்ட கதை கேட்டா நேரம் போறதே தெரியாது. இவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் சர்ச் ஃபாதர்ஸ் எல்லாருமே ஸ்டே பண்ற ஒரு இடம் இருக்கும். அங்க 10 மணி ஆச்சுதுன்னா 10 வாட்டி மணி அடிப்பாங்க. அந்த மணி சத்தம் கேட்ட பிறகுதான் மணி 10 ஆயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரிய வரும். உடனே அடிச்சு புடிச்சு எல்லா பசங்களும் வேகமா வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்க வீட்டுல உள்ள எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த பசங்க எல்லாரும் தாமோதரன் ஆசான் கிட்ட கதை கேட்க தான் போயிருக்காங்கன்னு. அந்த கோபத்துல வீட்டு கதவை பூட்டிட்டு தூங்கிடுவாங்க. எப்பெல்லாம் தாமோதரன் ஆசான் கிட்ட கதை கேட்க போறாங்களோ அப்ப எல்லாம் இந்த பசங்க எல்லாரும் வீட்டு திண்ணையில தான் படுத்து தூங்குவாங்க. இப்படித்தான் ஒரு நாள் கதை சொல்லும் போது தாமோதரன் ஆசான் இந்த பசங்க கிட்ட சொல்லுவாரு, டேய் பசங்களா, இப்போதான் இந்த இடம் புளியமர ஜங்ஷனாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? புலிக்குளம். அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ இருக்குதுல புளியமரம், அந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மணல் மேடு இருக்கும். அந்த மணல் மேட்டில் தான் இந்த புளிய மரம் இருந்துச்சு. அந்த குளம் முழுக்க தாமரை இலை இருக்கும். நாங்கள்லாம் அப்போ அந்த குளத்துல குளிக்கும் போது நீச்சல் அடிச்சு அந்த மணல் மேட்டில் போய் அந்த புளிய மரத்து நிழல்ல இருப்போம். ஆடு மாடுங்க எல்லாம் மேய்றதுக்கு இந்த குளக்கரையோரம் தான் வரும். அந்த குளத்துக்கு தெற்க கொஞ்ச தூரத்துல நிறைய காத்தாடி மரங்களா இருக்கும். வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் அதுக்கு கீழே தான் நல்லா தூங்குவானுங்க. காலை நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல எல்லாம் ஆள் நடமாட்டமே இருக்காது. முக்கியமா பொம்பளைங்க இந்த குளத்து பக்கத்துல வரவே மாட்டாங்க. தாத்தா, எதுக்காக பொம்பளைங்க குளத்து பக்கம் வர மாட்டாங்க? அது இந்த காளியப்ப மக செல்லத்தாயில இந்த புளிய மரத்துல தான் தூக்கு போட்டு தொங்குனா, அதுல இருந்து எந்த பொம்பளைங்களும் இந்த புளிய மரத்து பக்கத்துல வர மாட்டாங்க. எது, செல்லத்தாயி தூக்கு போட்டு செத்தாளா? எதுக்காக தாத்தா செல்லத்தாயி தூக்கு போட்டு செத்தா? அது என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் இந்த செல்லத்தாயில வயல்ல வேலை செஞ்சுட்டு அவளுடைய தோழிகளோட நடந்து வந்துட்டு இருந்தா. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களுக்குள்ள சண்டை. செல்லத்தாயி கோபப்பட்டுட்டு அவங்க எல்லாரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தனியா நடக்க ஆரம்பிச்சா. தனியா நடந்தவ இந்த புளிய மரத்து பக்கமா வந்திருக்கா. அப்போ புலிக்குளத்துல தண்ணி ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. தண்ணியை பார்த்ததும் அவளுக்கு குளிக்கிறதுக்கு ஆசை வந்துடுச்சு. உடனே குளத்துல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சா. குளிச்சிட்டு இருந்தவ நீச்சல் அடிச்சு அந்த மணல் மேட்டில் ஏறி புளிய மரத்துக்கு அடியில் போய் நின்று இருக்கா. அப்போ திடீர்னு வாட்ட சாட்டமாக ஒருத்தன் புளிய மரத்துக்கு பின்னால் இருந்து வந்து செல்லத்தாயை கையை பிடிச்சி இழுத்துருக்கான். இந்த சம்பவம் நடக்கும்போதும் நானும் நம்ம ஊர் ஆட்களும் இந்த காத்தாடி மரம்லாம் இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அலறல் சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. என்னடா நம்ம ஊர் பொண்ணு அலற சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த புளிய மரம் பக்கமாக வந்தேன். நாங்கள் வர்றதுக்குள்ளே அந்த ஆள் செல்லத்தாய்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். எங்கள் கண்ணு முன்னாடி தான் குளத்துல நீச்சல் அடித்து எங்களுக்கு எதிர்பக்கத்தில் உள்ள கரையில் ஏறினான். உடனே நான் நம்ம ஊர் ஆட்களோட அவனை துரத்த ஆரம்பித்தேன். நாங்கள் வேகமாக ஓடி போனோம். அவன் நடந்து தான் போனான். இருந்தாலும் அவனை பிடிக்க முடியலையே. என்ன நட! என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நடையை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு நேர்த்தியாக நடந்தான். இப்போ நினச்சா கூட அவன் நடந்த நடை என் கண்ணு முன்னாடி இருக்குது. கடைசியில் என்னாச்சு, எங்களால் பிடிக்க முடியலை. ஓடுற வரைக்கும் ஓடி பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியலை. அவன் மறைஞ்சே போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த செல்லத்தாயி சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. திடீர்னு ஒரு நாள் அவளுடைய தோழிகள் கிட்ட வந்து நான் அவரை சந்தித்தேன், அவர் தான் என்னுடைய கணவன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அடிக்கடி அவரை சந்திக்கிறதாவும் சொல்லியிருக்கா. ஒரு நாள் நம்ம ஊரில் திருவிழா நடந்துட்டு இருந்தது. திருவிழா கூட்டத்துக்கு நடுவில் செல்லத்தாயி ஓன்னு அழ ஆரம்பிச்சா. ஏப்புல எதுக்கு இங்கே அழுறன்னு எல்லாரும் கேட்டோம். அது நானும் என் புருஷனும் இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு வந்து அவரை சுற்றி வளைச்சிடுச்சு. நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். யாராவது வந்தீங்கன்னா என் புருஷனை போய் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆளையே மடக்கி சுற்றுற அளவுக்கு அப்படி என்ன பாம்புடான்னு நானும் ஆட்களை கூட்டிகிட்டு வேகமாக ஓடி போய் பார்த்தேன். பாம்பும் இல்லை, ஆளும் இல்லை. ஐயோ, பாம்பு என் புருஷனை கொண்டு தின்னுடுச்சேன்னு செல்லத்தாயி சொன்னான். இது நடந்து ஒரு 2-3 மாதம் கழிஞ்சுது. ஒரு நாள் காலையில் புளிய மரத்துக்கு பக்கம் வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். குளத்தை சுற்றி நம்ம ஊர் ஆட்கள் இருந்தாங்க. அப்படி என்னத்தை இவனுங்க இப்படி பார்க்குறானுங்கன்னு பார்த்தா செல்லத்தாயி புளிய மரத்தில் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கா. எனக்கு அதை பார்த்ததும் கையும் ஓடலை, காலும் ஓடலை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஊர் பொண்ணுங்க இந்த புளிய மரத்து பக்கத்தில் வர்றதே கிடையாது. லே பசங்களா, 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மணி அடிக்கிற சத்தம் கேட்குது, வீட்டுக்கு ஓடி போங்க. உடனே அங்கே இருக்கிற பசங்கள் எல்லாரும் வேகமாக அங்கே இருந்து ஓட ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக
தாமோதரன் ஆசானை பார்க்க ஜோசப்போட லாண்ட்ரிக்கு வருவாங்க. ஆனால் தாமோதரன் ஆசான் அங்கே இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஆனால் தாமோதரன் ஆசான் வரமாட்டார். ஒரு 2-3 மாதம் கழிச்சு தாமோதரன் ஆசான் ஜோசப்போட லாண்ட்ரி கடைக்கு வருவார். அந்த பசங்க எல்லாருமே ஜோசப்போட லாண்ட்ரி கடையில் தான் அப்போ இருப்பாங்க. என்ன தாத்தா, கதையை பாதிலேயே விட்டுட்டு போயிட்டீங்களே, செல்லத்தாய் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே நீங்கள். அட, அது உண்மையா இருந்தாலும் அவரு சொல்லுவாரு, அவரே எதையோ அளந்து விட்டுட்டு இருக்காருன்னு ஜோசப் சொல்லுவான். தாமோதரன் ஆசான் உடனே ஜோசப்பை பார்ப்பாரு. இலை, இந்த புளிய மரம் இன்னைக்கு இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். இல்லைன்னா அன்னைக்கே இந்த கொப்லான் இந்த புளிய மரத்தை வெட்டி எரிஞ்சிருப்பான். அது இல்லைன்னு சொல்றியா நீனு? அது என்னவோ வாஸ்தவம் தான். இந்த புளிய மரம் இன்னைக்கு இங்கே இருக்குதுன்னா அதுக்கு நீங்க தான் காரணம்னு ஜோசப்பும் சொல்லுவான். தாத்தா, கொப்லான் எதுக்கு புளிய மரத்தை வெட்டுனா? அது என்ன கதைன்னு சின்ன பசங்க எல்லாரும் கேட்பாங்க. அது இந்த செல்லத்தாய் செத்த அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா அழுக எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு சரியா தூக்கம் வராம சாயந்தரம் நேரத்துல டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப இந்த கொப்லான் அந்த பக்கமா வந்தான். நெத்தில பட்டை, குங்குமம், கையில ஒரு ஏணியையும் வச்சுட்டு வேகமா நடந்து போயிட்டு இருந்தான். இவன் எதுக்கு இப்படி வேகமா நடந்து போயிட்டு இருக்கான்னு நானும் அவன் பின்னாடியே நடந்து போனேன். அந்த பையன் நேரா புலிக்குளத்துக்கிட்ட வந்தான். ஏணிய புலிக்குளத்துல போட்டு நீச்சல் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சான். நான் இது எல்லாமே கரையில நின்று பார்த்துட்டு இருந்தேன். இவன் எதுக்கு புளிய மரத்துக்கிட்ட இப்போ போறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அட பாவி, நீயும் நாண்டுகிட்டு சாக போறியான்னு என் மனசுல தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு கோடாரி வச்சு வெட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா கொப்லான் புளிய மரத்தை கோடாரி வச்சு வெட்டிட்டு இருக்கான். எனக்கு வந்தது ஆத்திரம். இது என்ன அவங்க அம்மையை கட்டிக்கிட்டவன் தண்ணி ஊத்தி வளர்த்த மரமா? ஆத்திரத்துல புலி குளத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு போக ஆரம்பிச்சேன். அவன் கிட்ட போய் உடனே அவன் கையை பிடிச்சேன். அவன் திரும்பி பார்த்தான். ஆசானே, நீங்களா? ஆமா, தாமோதரன் ஆசானே தான். இலை, எதுக்குல இந்த புளிய மரத்தை வெட்டுறன்னு கேட்டேன். ஆசான், இந்த மரத்தை வெட்டுறதை மட்டும் நீங்க தடுக்காதீங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? இலை, என்னாலே நடக்க போகுது? உங்க அப்பா இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கானா அதுக்கு யாரு காரணம்? எல்லாம் நான் தான். எல்லாம் மறந்துடுச்சோ? இந்த புளிய மரத்தை எப்ப வெட்டலாம்னு நான் நாளும் தேதியும் குறிச்சிட்டு இருந்தா நீ எனக்கு முன்ன வெட்ட பாக்குறியோ? என்ன ஆசான் சொல்றீங்க? நீங்களும் இந்த புளிய மரத்தை வெட்ட தான் இருந்தீங்களா? ஆமாலே, நானும் வெட்ட தான் இருந்தேன். ஆனா அதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. இந்த புளிய மரத்துல ஒரு விக்கிர மூர்த்தி ஒன்று இருக்குது. நல்ல வேளை நான் இங்க வந்தேன். இல்ல நீ இப்பவே ரத்தம் கக்கி செத்துருப்ப. இதை கேட்டதும் கோப்லான் பயப்பட ஆரம்பிச்சிடுவான். ஐயோ ஆசானே, நல்ல நேரத்துல நீங்க வந்தீங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குதே இப்போ. இல்லை கோப்லான், இப்போ நீ பயப்படாத. நாம இப்போ பயப்படக்கூடாது. நான் சொல்றேன் கேளு. இந்த புளிய மரத்தை வெட்டினாலும் நமக்கு பிரச்சனை, இதை இப்படியே விட்டுட்டு போனாலும் பிரச்சனை. ஒன்று பண்ணு, அந்த செல்லத்தாயி நாண்டுகிட்டு செத்தால அந்த கிளையை மட்டும் வெட்டி எரி. இந்த மரத்துக்கு பிடிச்ச தோஷம் அதோட போகட்டும். அதுக்கப்புறம் தான் இந்த பையன் அந்த கிளைய மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு போனான். ஒருவேளை அன்னைக்கு மட்டும் நான் அங்க இல்லைன்னா இந்நேரம் அந்த மரத்தையே வெட்டி இருப்பான். அடடா, ஆசான் எவ்வளவு நேர்த்தியா பேசி அந்த மரத்தை காப்பாத்திருக்காருன்னு எல்லா பசங்களும் மனசுல நினைப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி சுந்தர ராமசாமி வீட்டுல தூங்கும்போது ஆசான் சொன்ன கதையை நினைச்சு பார்ப்பாரு. ஒரு கிளையை இழந்து தன்னை காப்பாற்றி கொண்டது புளிய மரம். எவ்வளவு நல்ல விஷயம் அது. ஏதேனும் உன்னை இழந்துதான் நம்மளை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிற போது அதை பண்றது புத்திசாலித்தனமான காரியம் தானே. பைத்தியம் என்பது கூட ஒருவன் தன் அறிவை இழந்து தன்னை காப்பாற்றி கொண்டதன் விளைவு தானே. இழப்பதற்கு பள்ளிக்கு வாழும், மனிதனுக்கு கொள்கையும் கடவுளுக்கு முகமூடியும் உண்டு. உன்னை இழந்துதான் இன்னொன்னு பெற முடியும் போல் இருக்குது. அதுதான் இயற்கையோட நீதியோ என்னவோ. இது எல்லாத்தையும் சுந்தர ராமசாமி மனசுல நினைச்சிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஜோசப்போட லாண்ட்ரி கடைக்கு முன்னாடி ஆசான் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க எல்லாரும் ஆசான் கிட்ட கேட்பாங்க, தாத்தா, அந்த காலத்துல புளி மரத்தை சுற்றி தண்ணி இருந்ததுல்ல, அந்த தண்ணி எல்லாம் எங்க போச்சு? புலிக்குளம் எப்படி புளியமர ஜங்ஷனா மாறிச்சு? அதுவா, அந்த காலத்துல பூரம் திருநாள் மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வருஷத்துக்கு 2 வாட்டி நம்ம ஊர் வழியா தான் கன்னியாகுமரிக்கு போறது வழக்கம். அப்படி அவர் நம்ம ஊர் வழியா போகும்போது அதை பார்க்கறதுக்கே பெரிய திருவிழா மாதிரி இருக்கும். தங்க ரதத்துல தான் போவாரு. ஒரு நாள் இப்படிதான் பூரம் திருநாள் மகாராஜா நம்ம ஊர் வழியா போகும்போது இந்த புலிக்குளத்திலிருந்து கேவலமான ஒரு நாற்றம் அடிச்சுது. ராஜாவால அந்த நாற்றத்தை தாங்கவே முடியல. குதிரையை வேகமா விட சொன்னாரு. கன்னியாகுமரி போனதும் இன்னும் 7 நாளைக்கு பிறகு நான் திரும்ப போகும்போது புலிக்குளம் வழியா தான் போவேன். அப்ப அந்த நாற்றம் அடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் வந்து
எப்படி புலிக்குளத்தை மூடுறதுன்னு திட்டம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 1,50,000 அந்த காலத்திலேயே செலவு பண்ணாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல இருந்து தெற்க ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவுல இந்த மருந்துவாழ் மலை இருக்குதுல்ல, அதுக்கு பக்கத்துல பறையன் குன்றுன்னு ஒண்ணு இருந்தது. பறையன் குன்று முழுக்க மண்ணாதான் இருந்தது. வெறும் 7 நாள்ல அந்த பறையன் குன்று மண்ணை எடுத்து இந்த புலிக்குளத்தை மூடிட்டாங்க. பறையன் குன்று இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. புலிக்குளத்தை மண்ணால மூடினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல சந்தன கட்டைய வச்சு எரிச்சாங்க. நல்லா வாசனை வர்ற மாதிரி பூ எல்லாத்தையுமே அது மேல போட்டாங்க. ராஜா திரும்பி போகும்போது புலிக்குளம் மேலதான் அவருடைய ரதம் போச்சு. அப்ப அந்த இடமே அவ்வளவு மனமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் ரொம்ப பிரபலமா மாற ஆரம்பிச்சிடுச்சு. புளி மரத்தை சுத்தி கடைகளும் வர ஆரம்பிச்சுது. இதுதான் புலிக்குளம் புளியமர ஜங்ஷனா மாறின கதைன்னு தாமோதரன் ஆசான் சொல்லுவாரு. இதுதான் தாமோதரன் ஆசான் சொல்ற கடைசி கதைன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்கும் அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் யாருமே தாமோதரன் ஆசானை பார்க்க மாட்டாங்க. அவருக்கு என்ன நடந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லுவாங்க. நிஜமாவே தாமோதரன் ஆசானுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெளிவா தெரியாது. சுந்தர ராமசாமி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினதும் இந்த கதைகள் எல்லாத்தையும் தான் நினைச்சு பார்ப்பாரு. அங்க இருந்து அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கு போயிடுவாரு. அடுத்த நாள் ஜோசப்போட லாண்ட்ரி கடைக்கு வரும் பொழுது பழைய மாதிரி நண்பர்களும் இருக்க மாட்டாங்க, தாமோதரன் ஆசானும் இருக்க மாட்டாரு. இந்த நேரத்துல தான் புளிய மரத்துக்கு பக்கத்துல இருக்கிற காற்றாடி மரத்தோப்பை நவீன பூங்காவா மாற்றக்கூடிய வேலைகள் நடக்கும். அது பூங்காவா மாற்றக்கூடிய பொறுப்பை தஞ்சாவூர்ல இருந்து வந்த ஒருத்தட்ட கொடுத்திருப்பாங்க. அவர் காற்றாடி மரத்தோப்புல இருக்கிற எல்லா பெரிய மரங்களையும் வெட்ட சொல்லிடுவாரு. உடனே மரங்களை வெட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு வயசான நபர் அந்த இடத்துக்கு வருவாரு. அவர் பக்கத்துல நிக்கிற ஒரு இளைஞன் கிட்ட, தம்பி எதுக்காக இந்த மரத்தை எல்லாம் வெட்டுறாங்க? அது காத்துக்கு தாத்தா. காத்துக்கா? தம்பி மரத்தை காட்டிலும் செடியாலே கூடுதல் காத்து தரும். அது தாத்தா இது அழகுக்கு. ஓ, செடிதான் அழகா இருக்குமோ? தம்பி செடி மரமாகிடாது தாத்தா. மரமா வளராத செடியை தான் வைப்பாங்க, அப்போதான் பூங்கா அழகா இருக்கும்னு அந்த இளைஞன் கோபமா சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த வயசான நபருக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. அட கிறுக்கு பசங்களா, எவனாவது மரத்தை வெட்டி செடியை வைப்பானா? உங்களெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு கேவலமா திட்டிட்டே அங்க இருந்து போக ஆரம்பிப்பாரு. இது எல்லாத்தையும் சுந்தர ராமசாமி பக்கத்துல இருந்துதான் கேட்டுட்டு இருப்பாரு. ஒரே ஒரு புளிய மரத்தை வெட்டினதுக்காகவே தாமோதரன் ஆசான் எப்படி நேர்த்தியா பேசி அதை தடுத்தாரு. இப்போ இவ்வளவு மரத்தை வெட்டுறாங்களே, இப்போ மட்டும் தாமோதரன் ஆசான் இருந்திருந்தா இது எல்லாத்தையும் கண்டிப்பா வெட்ட விட்டு இருக்க மாட்டாருன்னு சுந்தர ராமசாமி மனசுல நினைப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த காற்றாடி மரத்தோப்பு நவீன பூங்காவா மாறிடும். ஏகப்பட்ட பேர் அந்த பூங்காவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரம் ரொம்ப கூட்டமாவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த புளிய மர ஜங்ஷனும் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்கும். புளிய மரத்தை சுற்றி ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். புளிய மரத்துக்கு மேல விளம்பர நோட்டீஸ் ஒட்டி வச்சிருப்பாங்க. புளிய மரத்துக்கு மேல மின் கம்பிகள் போயிட்டு இருக்கும். இப்படி புளிய மரத்தை சுற்றி இருந்த இடங்கள் எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனால் புளிய மரம் மட்டும் புளிய மரமாகவே அந்த இடத்துல இருக்கும். புளிய மரத்துல ஏகப்பட்ட காய்கள் இருக்கும். வருஷம் அந்த புளிய மரத்துல உள்ள காய்களை ஏலம் விடுவாங்க. இந்த வருஷமும் ஏலம் விடுறதுக்கான நாளும் வர ஆரம்பிக்கும். அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலேயே கிறிஸ்தவ பாதிரியார்கள் தங்கி இருக்கிற ஒரு இடம் இருக்கும். அங்க வாரத்துல 2 நாள் பால் கொடுப்பாங்க. அந்த பாலை வாங்குறதுக்காக ஏழை சிறுவர்கள் அங்கு போறது வழக்கம். ஆரம்பத்துல கிறிஸ்தவ சிறுவர்கள் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. மற்ற மதத்தினர் யாருமே அங்க பால் வாங்க போறது கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை பாலை தந்து மதம் மாற்றிட்டாங்கன்னா அதுக்காக தான் மற்ற மதத்தை சார்ந்தவங்க ஆரம்பத்துல போகல. அதுக்கப்புறம் போயும் பாலுக்காகவா நாம மதம் மாற போறோம்? அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் அங்கே போய் பால் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்படித்தான் ஒரு நாள் சின்ன பசங்க எல்லாருமே பால் வாங்க போகும்போது லேசா மழை வர ஆரம்பிக்கும். உடனே எல்லாரும் புளிய மரத்துக்கு அடியில போய் நிப்பாங்க. அவங்க பக்கத்துல ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருத்தியும் இருப்பா. அப்போ லேசா ஒரு காற்று அடிக்கும். அந்த புளிய மரத்துல இருந்து ஒரே ஒரு புளி மட்டும் கீழே விழும். உடனே ஒரு சின்ன பையன் அந்த புளியை எடுப்பான். அது அந்த கர்ப்பிணி பெண்ணும் பார்த்துட்டு இருப்பா. அந்த புளியை பாதி உடைச்சி அந்த கர்ப்பிணி பெண்ணுட்டு அந்த சின்ன பையன் கொடுப்பான். அந்த கர்ப்பிணி பெண்ணும் அதை சாப்பிடுவா. அப்படி ஒரு சுவையான ஒரு புளியை அந்த கர்ப்பிணி பெண் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளவு சுவையா இருக்கும். அப்ப அவளுடைய கணவன் அவகிட்ட வருவான். அவன்கிட்ட, இந்த புளி ரொம்ப சுவையா இருக்குது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பா. அவன் உடனே ஒரு கல்லை எடுத்து அந்த புளி மரத்துல எரிய ஆரம்பிப்பான். அவ்வளவுதான்.
கொஞ்ச நேரத்துல எல்லாருமே அந்த புளி மரத்து மேல கல்லை எறிய ஆரம்பிப்பாங்க. அந்த மரத்துல இருந்த எல்லா புளியையும் பறிச்சு சாப்பிடுவாங்க. ஒரு புளி கூட அந்த மரத்துல அதுக்கப்புறம் இருக்காது. அதே நாள் சாயந்தரம் பஜார்ல நாளைக்கு புளிய மரத்தை பொது ஏலத்துல விடுவோம்னு அறிவிப்பாங்க. அடுத்த நாள் முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குற வள்ளிநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் புளிய மரத்தை ஏலம் போடுறதுக்காக அங்கே வருவார். பஜாரில் உள்ள எல்லாரும் புளிய மரத்தை சுற்றி நிற்பாங்க. அப்போ பஜாரில் கடை போட்டு இருக்கிற தாமுன்னு ஒருத்தர் வள்ளிநாயகம் பிள்ளை கிட்ட வருவார். இங்கே என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதா, புளிய மரத்தை ஏலம் விட போகிறோம். ஏலம் விட போறீங்களா? மரத்துல ஒரு காய் கூட இல்ல, என்னத்தை ஏலம் விட போறீங்க? வள்ளி நாயகம் உடனே மேல பாப்பாரு. புளிய மரத்துல ஒரு காய் கூட இருக்காது. இங்க இருந்த காய் எல்லாமே எங்க போச்சு, எங்க போச்சுன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், வேணும்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தாமு நக்கலா பதில் சொல்லுவான். வள்ளி நாயகம் அதுக்கப்புறம் கோபமா அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் முனிசிபாலிட்டி தலைவர் MC ஜோசப் கிட்ட சொல்லுவாரு. எனக்கு என்னவோ அந்த துப்புரவு பணியாளர்கள் தான் புளிய மரத்துல உள்ள எல்லா புளியையும் பறிச்சிருக்கணும், நம்ம வேணும்னா போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு வள்ளி நாயகம் சொல்லுவாரு. MC ஜோசப்பும் அதுக்கு சரின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கிற ஏற்பாடை வள்ளி நாயகம் பண்ண ஆரம்பிப்பாரு. அடுத்த நாள் காலையில அந்த பஜார்ல உள்ள ஒரு பெரிய கடையுடைய LED போர்டு உடைஞ்சிருக்கும். அந்த கடையுடைய ஓனர் பேரு காதர். காதரை பத்தி சொல்லணும்னா அவனுடைய முதலாளி பெண்ணையே பணத்துக்காக பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ சிகரெட் விற்கிற டீலர்ஷிப் அவன்கிட்ட தான் இருக்கு. அவன்கிட்ட இருந்து தான் எல்லா கடையில உள்ளவங்களும் சிகரெட் வாங்குவாங்க. காதர் கூட கூலி ஐயப்பன்னு ஒருத்தன் வேலை பார்ப்பான். அவன் தான் காதருக்கு மது மாது இது எல்லாமே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறவன். LED போர்டு உடைஞ்சதும் காதருக்கு தாமு மேலதான் சந்தேகம் வரும். தாமு தான் இதை பண்ணிருப்பான்னு காதர் நினைப்பான். தாமுவை பத்தி சொல்லணும்னா தாமு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவனுடைய பழக்கடை புளிய மரத்தோட நிழல்ல தான் இருக்கும். தாமு கடையில பழம் வாங்கி சாப்பிட்டா அது நாட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய கடமைன்னு மக்கள் நினைப்பாங்க. இதனாலேயே அவனுடைய பழக்கடையில எப்பவுமே வியாபாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். காதர் போலீஸ் கிட்ட தாமு தான் அவனுடைய கடையுடைய LED போர்டை உடைச்சான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். போலீஸ் ஏற்கனவே தாமு மேல ரொம்ப கோபமா தான் இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா தாமு லஞ்சம் கொடுக்க மாட்டான், அவன் கடையில உள்ள பழத்தையும் கொடுக்க மாட்டான், ரொம்ப திமிராதான் எல்லார்கிட்டையும் பேசுவான். அதனால காதர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் FIR போடுவாங்க. அது எப்படின்னா தூய்மை பணியாளர்கள் தான் புளிய மரத்துல உள்ள காய்களை பறிச்சதாகவும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாமு காதர் கடையோட LED போர்டை உடைச்சிட்டான்னு சொல்லி தாமுவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 2 நாள்ல தாமுவும் வெளியே வந்துடுவான். இதுக்கு அப்புறம் தான் காதருக்கும் தாமுக்கும் இடையே சண்டை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் நகரசபை தேர்தல் வரும். காதர் சேர்மன் போஸ்டுக்காக எலெக்ஷன்ல நிற்பான். முஸ்லீம் ஓட் அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பா ஜெயிச்சிடலாம்னு காதர் நினைப்பான். தாமுவும் காதரை எதிர்த்து தேர்தலில் நிற்பான். அதே இடத்துல இருக்கிற கடலை வித்துட்டு இருக்கிற இன்னொரு முஸ்லீம் தாத்தாவும் தேர்தலில் நிற்பாரு. கடலை தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஒரு பெரிய குடும்பம். இவரை நம்பிதான் அவருடைய மொத்த குடும்பமும் இருக்கும். சரி, நாம தேர்தலில் ஜெயிச்சு சேர்மன் ஆனா குடும்பத்துக்கு நல்லது பண்ணலாம்னு நினைச்சு அவரும் தேர்தலில் நிக்கிறதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. 2 பேரும் தீவிரமா தேர்தல் பிரச்சாரம் செய்வாங்க. அப்போ திடீர்னு பத்திரிகையில ஒரு செய்தி வரும். அது என்னன்னா புளிய மரத்தை வெட்டணும், இந்த புளிய மரம் ஒரு ராசி இல்லாத மரம், செல்லத்தாயி இதுல தான் தூக்கு போட்டு தூங்கினா, இந்த புளிய மரத்துல உள்ள இலை குளத்துல விழுந்ததுனால தான் பூரம் திருநாள் மகாராஜா போகும்போது நாற்றம் அடிச்சுது. அதுவும் இல்லாம இந்த புளிய மரம் இப்ப கிழட்டு மரமா ஆகிடுச்சு. பள்ளிக்கூட பசங்க வயசானவங்க யாராவது போகும்போது அவங்க தலையில முறிஞ்சி விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அதனால இந்த புளிய மரத்தை உடனே வெட்டணும்னு பத்திரிகையில அந்த செய்தி வந்திருக்கும். அந்த செய்தியை பார்த்ததும் காதருக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நான் சேர்மன் ஆனதும் கண்டிப்பா இந்த புளிய மரத்தை வெட்டுவேன்னு தேர்தலில் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான். தாமுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். இவன் என்ன திடீர்னு புளிய மரத்தை வெட்டுறதை பற்றி ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த மரத்தை வெட்டுறதுனால இவனுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு தாமு அவனுடைய கடை ஆட்கள் கிட்ட கேட்பான். அப்போ தாமு கடையில உள்ள கணக்கு பிள்ளை சொல்லுவாரு, எல்லாம் நம்மளை குழி தோண்டி புதைக்கதான், இந்த புளிய மரத்தின் நிழல்ல தான் நம்ம கடை இருக்குது, அதனால தான் நமக்கு வியாபாரம் அதிகமா நடக்குது. இப்போ இந்த மரத்தை வெட்டிட்டா நமக்கு வியாபாரம் நடக்காதுல்ல, அதனால தான் காதர் தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாரு. தாமு அந்த புளிய மரத்தை கண்டிப்பா வெட்ட விடக்கூடாதுன்னு மனசுல நினைப்பான்.
ராத்திரியோட ராத்திரியா அந்த புளிய மரத்து மேல சந்தனத்தை வச்சு ஒரு துணியை எடுத்து அந்த புளிய மரத்தை சுத்தி கட்டிடுவான். அடுத்த நாள் காலையில எல்லாருமே புளிய மரத்தை தெய்வமா வணங்க ஆரம்பிப்பாங்க. இந்த புளிய மரத்தை வெட்டக்கூடாது, இது நம்மளுடைய தெய்வம்னு தாமு தீவிரமா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பான். காதர் கூலி ஐயப்பனை கூப்பிட்டு அந்த புளிய மரத்தை எப்படியாவது அழிக்க சொல்வான். கூலி ஐயப்பன் நாட்டு வைத்தியர்கிட்ட பாதரசம் வாங்கி ராத்திரியோட ராத்திரியா புளிய மரத்து மேல ஏறி அந்த பாதரசத்தை புளிய மரத்துல உள்ள எல்லா இடத்துலையும் ஊற்றிடுவான். அந்த நேரத்துல தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கும். தாமுடைய ஆட்கள் கூலி ஐயப்பனை பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் தாமுடைய ஆட்களுக்கும் கூலி ஐயப்பனுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில கூலி ஐயப்பன் வச்சிருந்த கத்தி அவனுடைய நெஞ்சிலேயே பட்டு கூலி ஐயப்பன் அங்கேயே செத்துடுவான். அடுத்த நாள் போலீஸ் காதரையும் தாமுவையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காதர் கூலி ஐயப்பன் கிட்ட சொல்லி புளிய மரத்தை அழிக்க சொன்னதை போலீஸ் கிட்ட சொல்லுவான். தாமு மேல எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸ் தாமுவை விடுதலை செஞ்சிடுவாங்க. அந்த தேர்தலில் கடலை தாத்தா ஜெயிச்சிடுவாரு. தேர்தலில் கிடைச்ச காசு கொஞ்ச நாள்லயே தீர்ந்துடும். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவர் மறுபடியும் கடலை விற்க ஆரம்பிப்பாரு. காதர் திருவனந்தபுரம் ஜெயிலில் இருந்தான். தாமு வெளியே வந்ததும் அந்த ஊர்ல இருக்க பிடிக்காம வேறொரு ஊருக்கு போயிட்டான். இவ்வளவு நாளும் கம்பீரமா நின்னுட்டு இருந்த புளிய மரம் இப்போ கருகி பட்டு போய் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தது.